ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதங்கள் புத்தகம் 116 அதிகாரம் 12-13 கவனியுங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. தொழுது கொள்ளுகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் தாவீது சொல்லுகிறார். எல்லாரும் தொழுது கொள்ளுகிறோம் தான், எல்லாரும் அவர் ஆராதிக்கிறோம் தான். ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. எண்ணத்தை செலுத்துவேன்னு தாவீது கேட்கிறாரு. அவருக்கு செலுத்த அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் அவருக்கே தெரியல நான் எண்ணத்தை செலுத்தணும். அவருக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் கேட்கிறான், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. அப்போ எதை செலுத்தணும்னாக்கா, அவருக்கு நாம் எதையுமே செலுத்துவதற்கு அவர் இல்லாமல் இல்லை. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாமே வெள்ளியும் பொன்னும் அவருடையது. இந்த பூமியும் இது நிறைவும் கர்த்தருடையது. இதிலிருந்து எடுத்து கொடுக்கத்தக்க, நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் ஒன்றுமே இல்லாதவர் அல்ல. அவர் பரிபூர்ணத்தின் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பை செலுத்துவது தான் அவர் நாம் தொழுது கொள்கிற முறைமைகளில் முதலானவைகள். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கொடுத்த எவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்தார். எல்லா நன்மைகளை காட்டிலும் சிறந்த நன்மை நம்மை அவருடைய மகனாக மாற்றினது தான் சிறந்த, உலகத்தில் மிகவும் உயர்ந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த மகன் என்ற அந்த பேரின்ப ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது பெற்றுக்கொண்டவர்கள் தானே தவிர தேவன் அல்ல. தேவன் அவர் எப்பொழுதோ தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். அதனால் இளைய மகனை போல வெளியே போவது நம்முடையதாக இருக்கலாம். ஆனால் தகப்பன் அவர் தகப்பனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பு மாறவே மாறாது. நாம் மறுதலித்தாலும் அவர் நம்மை மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. செலுத்தத்தக்க வழியைத்தான் தாவீது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக திருச்சபைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம இது வரைக்கும் வாசித்ததில் இன்று வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அடுத்த வசனம், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது இது. கர்த்தர் நல்லவர். பொருத்தனை. அல்லேலூயா. பொருத்தனை குறித்து தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அல்லேலூயா. ஜனங்கள் அறியத்தக்க கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் பொருத்தனை. இப்போது அன்னாள் பொருத்தனை செய்தால் தேவனுடைய அனுக்கிரகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளையை நான் வாழ்நாள் முழுது உமக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று அவள் பொருத்தனை செய்தால் தேவனிடத்தில் எதிர்பார்த்தாள். அல்லேலூயா. தேவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாள்.
ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் செய்ய வேண்டியதில்லை, செய்து விட்டார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆகையினால் பொருத்தனை மாறி இப்பொழுது அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு, அது ஜீவ பலின்னு கூட எடுத்துக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் ரட்சிப்பை குறித்து தாவீது சொல்கிறார். நான் என்னத்தை செலுத்துவேன், நீர் என்னை ரட்சித்தீரே, அந்த ரட்சிப்பை முதலாவது வைத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேன். என் ரட்சிப்பு பிரயோஜனமற்றதாய் காணப்பட்டால் நான் உம்மை தொழுது கொள்வதிலே அர்த்தமில்லை ஆண்டவரே அழுகிறார். அல்லேலூயா. எதுக்கு? என்கிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதுக்கு அழுவலை. அதுக்கு அழ வேண்டிய அவசியமே இல்லை. சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு ஆண்டவரே? அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த பெரிதான பரிசுத்தமான அந்த ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொள்ளவில்லை என்று அதுக்கு யாராவது அழுது இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் அழலாம், உலகத்தார் அழலாம். எதற்காக அழலாம்? எதிர்காலத்தை குறித்து அழலாம், தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அழலாம், மற்ற எல்லா காரியங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அழலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது நாம தான் அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு ஜீவத்தை நம்ம செய்யும் பொழுது, அதான் ஆண்டவர் மலை பிரசனத்தை சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள். ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அந்த வார்த்தையை சத்தியமுள்ள பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள், அவருடைய மகள், அவருடைய மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அந்த வசனத்தை, திருவசனத்தை நாம் மூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்ம அழ வேண்டியதில்லை, அழ வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய நீதிக்காக அழணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் அந்த விஷயத்தில் குறைபடும் பொழுது நம்முள்ள அந்த தேவனுக்கேற்ற துக்கம் தானாக வந்துடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகினால அந்த துக்கம் வந்துடுச்சுனாக்கா நிச்சயமாக உலக பிரகாரம் துக்கம் ஒருபொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக ஜீவனை கொண்டு பேசுகிறேன், உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் வாழ்க்கையில் வந்துடுச்சுனாக்கா, தேவனுக்கேற்ற வாழ்க்கையில நம்ம குறைவுள்ளவர்களாய் எங்கேயோ தூரமாய் இருக்கிறோம், விலகி இருக்கிறோம், அது பார்வையிலே மறைவாக இருக்கணும். ஆதாம் ஏவாளை போல மறைந்திருக்கிற வாழ்க்கை இருந்தாக்கா வெட்கத்தை உடுத்து வைக்கிற காலமாய் மாறிடும். அல்லேலூயா. ருசித்து பார்க்கணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஏன்? அதை செய்தால் தானே ருசிக்க முடியும், செய்யாமல் எப்படி ருசிக்க முடியும்? அதை எடுத்து வாயில வைத்தால் தானே ருசிக்க முடியும். எப்படி ருசிக்க முடியும்? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால்தான் அதன் சுவை நமக்கு தெரியும். செய்ய வேண்டியதை செய்யாம, ருசித்து பார்க்காம, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாமல் இருப்பது எப்படி சாத்தியம்? அல்லேலூயா. ஆனால் செலுத்த வேண்டியது ஒன்று இருக்கிறது. யோபின் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் யோபின் நண்பர் சொல்றார் பாருங்க, 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தில் என்னமா? நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? இருமா கத்தனை 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம் இல்லையா? நாம தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலகுவதனாலே அவருக்கு எந்த சேதமும் இல்லை, அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவ சமூகம் என்பது மிகவும் மிகவும் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானம். அது ஒரு மனுஷன் உலகத்தின் அதிபதியாக இருக்கலாம். தானியேல் உலகத்தில் சிறந்த அந்த தேசத்தில் அதிபதியாக இருந்தான். ஆனால் அது அவனுக்கு மேன்மை அல்ல, அது உயர்ந்த இடம் அல்ல. அவன் அந்தி சந்தி மதியானம், காலை மதியானம் மாலை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அவன் நாடினான். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு உயர்ந்த இடம் என்றால், உன்னதமான இடம் என்றால், ஆசீர்வாதமான இடம் என்றால் தேவ சமூகம் தான். அல்லேலூயா. அது இழப்போம் என்றால் நிச்சயமாக எல்லாவற்றையும் எழுந்த மார்த்தாலை போலத்தான் வாழ்க்கை அமைந்துவிடும். இது சத்திய வசனம், சத்திய வார்த்தை, சத்தியுடைய ஜீவனல் வார்த்தை. இதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா.
ஆகையினால நாம் பாவம் செய்வதில்லை. பாவம் தேவனை விட்டு விலகுவதே பாவம் தான். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு விலகுவதே பாவம் தான். அவர் வார்த்தை கீழ்ப்படியாம தான் நம்ம இருக்கிறோம். ஏதோ நம்ம திட்டோம், பேசிட்டோம், திருட்டோம், அள்ளிட்டோம், இது பாவம் நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவ சமூகத்தை விட்டு யார் விலகுகிறார்களோ அவர்களும் குற்றவாளிகள். அதிகாலையில் என்னை தேடுகிற ஆண்டவர் சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார். நான் தேட மாட்டேன்னாக்கா அவருக்கு குற்றவாளிகள் தான். குற்றவாளியை நாம் வாழ்ந்து கொண்டு அவரை குற்றப்படுத்துவதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே. நான் என்னத்தை செலுத்துவேன்? அல்லேலூயா. என்ன செலுத்த போறீங்க இந்த நாளில்? கர்த்தர் கேட்கிறார், நீங்க என்ன செலுத்தி என்ன இருக்குது? செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்தாமல், அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் வசனத்தை வாசிக்கலாம். நீ நீதிமானா இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உன்னுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? அல்லேலூயா. நாம நீதிமானாய் இருப்பதினாலே அவருக்கு லாபம் இல்லை. நல்லா கவனிக்கணும் இதெல்லாம். நம்ம அநீதியாய் நடந்து கொண்டாலும் அவருக்கு நஷ்டம் இல்லை. நாம் நீதிமானாய் மாறிட்டாலும் அவருக்கு லாபம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சத்தியத்தை. சுருக்கமாக சொல்றேன். அநீதிமானாய் ஒருவன் பாவம் செய்வான் என்றால் அவனால் தேவனுக்கு நஷ்டம் இல்லை. ஒரு உத்தமனாய் உண்மையாய் நீதியாய் வாழ்வன் என்றால் அவன் நிமித்தமாக தேவனுக்கு லாபம் இல்லை. அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீ தேவனுக்கு நஷ்டமாய் வாழ்வாய் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வாய் என்றால் தேவனுக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டன்றார் ஆண்டவர். நீ மட்டும் நஷ்டப்படல, உன்னை சார்ந்தவர்கள் நஷ்டப்படுகிறார்கள், உன்னை அறிந்தவர்கள் நஷ்டப்படுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. இயேசு அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்கள் நஷ்டம் அடைவதற்கு நீ உன்னுடைய நஷ்டம் அவர்களை நஷ்டம் அடைய வைக்கிறது. அல்லேலூயா. அந்த 8ஆம் வசனம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் அநீதியா வாழ்ந்தானா அவனுக்கும் நஷ்டம். அவனை பார்ப்பவர்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதனாலே அவர்களும் நஷ்டம் அடைவார்கள். ஏனென்றால் அவனை ஏசுவது, அவனை பேசுவது, அவர்கள் அதிநிமித்தமாக வேதனை அடைவது அவர்களுக்கும் நஷ்டம். தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறானாக்கா அவனுக்கும் நஷ்டம், அவனால் மற்றவர்களுக்கும் நஷ்டம் வருது. வாழ்த்துவார்களா? அவனை வாழ்த்தவே மாட்டார்கள். அவனை போற்றுவார்களா? போற்ற மாட்டார்கள். பாராட்டுவார்களா? பாராட்ட மாட்டேன். அந்த உள்ளம் அப்படி செய்ய முடியாது. நஷ்டமானதை தான் நான் தெரிவிக்கும். அதே அல்லேலூயா. நீ நீதிமானாய், என்ன சொல்லுது வசனம்? 8ஆம் வசனம், உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். கரண் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்முடைய நீதியினால். நீ நீதியா நடந்துக்கிறிய, அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமா? ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன். உங்கள் ரட்சிப்பு என்ன பலன் அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பலனை கொடுக்கிறது. ஆனால் தேவனுக்கு லாபம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு செலுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், 18-19. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும்
நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. எதை செலுத்தணும்? தேவனுக்கு அன்பு செலுத்த வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற 10 கட்டளை இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டு கொடுத்தாரு. புதிய ஏற்பாடு அது ஒரே கட்டளை ஆகிட்டார். ராஜரிக பிரமாணம் என்றார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல 2 பிரமாணம் ஆக்கினார். உன் தேவனாய் கருத்து முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணு? அன்பு கூறுன்றார். தேவனத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, நீங்க எனக்கு நன்மை செய்தீங்க, இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க, ஆனால் இந்த வாழ்க்கையிலேருந்து நான் எதுவுமே வாழ்க்கையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாதுன்றார். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலேருந்து எதுவும் எடுத்து கொடுக்க முடியாது, ஆனால் என் வாழ்க்கை உமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையில் நீ கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து எடுத்து கொடுக்க அது என்னத்துக்கு பிரயோஜனம்ன்றார். அது உமக்கு தேவையில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உமக்கு செலுத்துவதனாலே அதனால பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையே உமக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை, என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுத்து அந்த வாழ்க்கையிலே உம்மை தொழுது கொள்வேன் தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, சாட்சியா சொல்றாரு, அநேகர் மத்தியில கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை சாட்சியாக வைப்பென்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு, அதாவது சொல்லப்பட்ட வார்த்தையாக நாமும் நீதியானந்தன் நமக்கும் பிரயோஜனம், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. இந்த நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற அந்த வாழ்க்கை இருந்தால்தான் தேவனுக்கு நாம் அன்பு செலுத்த முடியும். இப்படி சொல்லலாம், தேவனத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள் தான், அல்லேலூயா, தேவனத்தில் யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். இதனால புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமா ஆவியானவர் பேசுறார் பாருங்க ஆராதனையில. நம்மளாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள். அப்போ நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறாருனாக்கா அன்பை. பரிசுத்தவான்களே, நீங்கள் தேவனிடத்தில் என்ன கூறுங்கள்? அதைத்தான் செலுத்தணும். வேற எதை செலுத்த முடியும்? பரிசுத்தவான்களாகிய நம்முடைய அன்பை தேவன் அதிகமாக விரும்புகிறார். இதுதான் அவர் கேட்கிறத தவிர வேற எதையும் கேட்கல, எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இந்த அன்பு கூட நமக்கு என்ன லாபம்? தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அந்த வசனம் வாசித்து பாருங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர், அது அன்பில் உண்மை உள்ளவர்களை நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு அன்பு செலுத்துவதில் குறைவு இருக்கக்கூடாது, அதாவது அதில் சேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சில வேலையில் தேவ சமூகத்தில் அப்படி ஒரு அன்பு வரணும். அவர் எனக்கு செய்த நன்மை நினைக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் சொரியணும். அல்லேலூயா சொல்லுமா? உங்கள் கண்களிலே கண்ணீர் சொரியணும். உண்மையான அன்பு அது. ஆண்டவரே இவ்வளவா நடத்தினார, நான் திரும்பி பார்க்கல, நடத்ததை நினச்சி பார்ப்பேன். இன்னும் கர்த்தர் நடத்துவார்னு நடத்த வேண்டிய வழியை பார்க்குறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நடத்த வேண்டிய பாதைகளை பார்க்கிறேன். என் தரிசனம் அதை நோக்கி பார்க்கிறது.
ஏன் என் அன்பு அதை நினைக்க வைக்குது. அந்த பரிபூர்ண அன்பு, மாசில்லாத அன்பு, குறைவில்லாத அன்பு. தேவனை செலுத்த வேண்டியதில் குறைவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல. நல்லா கவனிக்கணும் வசனங்களை. அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அல்லேலூயா. துர்குணம் கவனிக்கணும். துர்குணம்னா நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு ஒன்றும் அதெல்லாம் பழமொழி, அந்த விஷயங்கள் விளக்கங்கள்லாம் தேவையே இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகளோ நம் உள்ளத்தில் இருக்குமானால் அந்த உள்ளத்திலிருந்து செலுத்துகிற அன்பு அது பௌர்ணமான அன்பு அல்ல, துர்குணம். என் உள்ளத்தில் துர்குணம் இருக்கும் என்றால், இந்த துர்குணம் போக வேண்டும் என்றால், அல்லேலூயா, என் மனம் உண்மை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்குள் எதிர்பார்க்குது அதுதான். நித்தியத்திற்கும் போகிறதுக்கும் வழி அதுதான். இங்கே பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நிம்மதிக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சுகத்திற்கும் பலத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உண்மை உத்தமம் தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். ஒரு விசுவாசி உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால், ஒரு விசுவாசி உத்தமமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால், அதிலே இருந்து எடுக்கிற துதியின் பலிகள் பிரியமாய் இருக்கவே இருக்காது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது அங்கே அன்பு இல்லை, அன்பில் குறைபாடு இருக்குது. எங்கேயோ நேசிக்குது, ஏதோ பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதன் மேலே ஒரு நாட்டம் வைக்கிறது பாரு. அந்த பரிபூர்ண அன்பு. அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் இல்லை. யாருக்கு சோதனை இல்லை? எல்லாருக்கும் சோதனை இருக்குது. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்புறம் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கான அன்பை நான் பரிபூர்ணப்படுத்துவேன், அவனுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவனுக்கான ஜீவகிரீடத்தை கொடுப்பேன். ஜீவகிரீடத்தை பரலோகத்தில் கொடுக்க ஆயத்தமுள்ளவர் பூமியில் அனாதையாக, தரித்திரனாக, குறைவுள்ளவர்களாக, வறுமையாக, ஒன்றுமே இல்லை என கையை இப்படி காட்டுற அளவுக்கு வாழ வைப்பார்? கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ணத்தின் தேவன், அவர் நிறைவை தருகிறவர். அதான் அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஓடுறோம், ஓடியார நல்லது தான், உழைக்கிற நல்லது தான். ஆனால் அல்லேலூயா, கர்த்தர் நம்ம நினைத்து பார்க்கிறோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம், ஒரு வருமானம், ஒரு சம்பளம் வருதுனாக்கா கர்த்தர் நன்றி சொல்கிறோமா? அதை வைத்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுது என்னை ஓட வைத்தீங்க, உழைக்க வைத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்தீங்க வருமானம், இது நீர் கொடுத்த ஆசீர்வாதம், யாரும் நன்றி சொல்லியிருக்கிறோமா? கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன், சும்மா இல்லை. பிள்ளைகள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி கூட உடனே எடுத்து பேக்கில் கொண்டு வச்சிட மாட்டேன். கர்த்தர் அறிவார். என்ட்ரி எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி, சீசர் எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி, கிளைமேட் எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி என்று. நீங்கள் சொல்கிறீங்க இப்போலாம் வாட்ஸ்அப் இது ஆன்லைனில் வருது, இப்போ எப்படி ஜாம் பண்ணுங்க. ஆன்லைனில் வந்தால் கூட வந்துடுச்சுல்ல, அவங்க வந்தது, தேவன் கொடுத்தார் இல்லையா? நன்றி சொல்லலாம் இல்லையா? வழியே இல்லையா? அப்போ ஆன்லைனில் விட நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நன்றி சொல்லணும் எதுவாக இருந்தாலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் செலுத்துகிறேன், அதெல்லாம் செலுத்தணும். செலுத்துகிற காரியத்தை நான் குறித்து பேசி கொண்டு வருகிறேன். அதெல்லாம் அன்பில் அடங்குதுலாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ருசித்து பார்த்து அந்த அன்பு தான் அதெல்லாம் பேச வைக்குது, சொல்ல வைக்குது. அன்பு இல்லைனாக்கா ஏதோ ஒரு வாழ்க்கையாய் மாறி போகிறது. தேவனுக்கு அதை செலுத்தணும், தேவனுக்கு அதை வைத்து அந்த நன்றி சொல்லணும். யாரெல்லாம் அதை செய்திருக்கிறீங்க? நாங்கள் அதனால் நான் ஐயா ஓடும்போதெல்லாம் வாயினை வந்து கிடைச்ச அந்த வருமானத்தை முழங்கால் போயிட்டு ஜெபிச்சு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இந்த நாள் இந்த வருமானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, வளர்ந்ததை தவிர குறையவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவனுக்கு முன்பாக நிற்கிற யாவரையும் கர்த்தர் குறையப்பட விட மாட்டார். வளர்ச்சி தான்.
தேவனுக்கு முன்னாடி நின்று பாருங்கள், இந்த காரியத்துக்கு நின்று பாருங்கள். எனக்கு இவ்வளோ வருமானம் கொடுத்தீர் ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த ஒரு ஜரத்தில் உண்டு பலனமாயிட்டோம், ஏதாவது போய் ஓட முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் செய்யணும். இதான் அன்பு. செலுத்த வேண்டிய காரியங்களை குறித்து பேசி கொண்டு வருகிறேன். இதெல்லாம் அன்பில் அடங்குது. உண்மையான அன்பு இருந்தால் கண்டிப்பாக அது செய்ய தூண்டும். ஏன் தேவ ஆவியான பரிசுத்த ஆவியான ஆராதனையில் பேசினார், உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், அதை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு எவ்வளோ அன்பு செலுத்துகிறோமோ அவ்வளவுக்குள்ள ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்கள் இருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். மற்றவர்கள் வல்லடிக்க நம்மை பாதுகாப்பார். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர் அவர் அவர்களை சரி கட்டுவார். உங்கள் விரோதிகளுக்கு தேவன் தான் சரி கட்டுவார். தான் நீங்கள் எழும்பவே கூடாது. தேவன் மேல் அன்பு வைத்தவர்கள் மற்றவர்களை விரோதிக்கவே மாட்டார்கள். இதெல்லாம் கவனிங்க இந்த சத்தியத்தை. அப்படி இருந்தால் கோவம் தான் பேசலாம், கொள்ளலாம், ஆனால் சமாதானத்துக்கு வந்துடணும். அது மறுபடியும் வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கணும். அதை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் சபை சொல்லுது. அதை போட்டு தியானிச்சுக்கிட்டே இருக்காது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தியானிக்க முடியும்? செத்த காரியங்களை குறித்து தான் தியானிக்க வைக்கும். அழுகையும் புலம்பலும் தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஆகினால அன்பானது வேண்டுமில்லை. சங்கீதம் 37:23 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்கிற வசனத்தை கவனிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. எது தேவை? ஆமாம், பூமியில் நான் நல்ல பேர் வாங்கிடலாம். என் தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கிறது போல அவருக்கு நான் நல்லவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரால் என் நடைகள் உறுதிப்படும். அவர் என் வாழ்க்கையின் பாதையை நடத்துவார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் வழி நடத்தப்படும். அல்லேலூயா. நம்ம தெரியாத பாதையில் போனால் முடிவு சரியாக கடந்து போக வைப்பார். அதுக்கப்புறம் சொல்றாரு ஆண்டவர், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாத்தையும் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியுன்றன. திறமை இருக்குது, அதுக்கு படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, அந்த எல்லாமே இருக்குது. ஆனால் பரலோக தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்க, அல்லேலூயா, நல்ல ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். அதை விட கிஃப்ட் எதுவுமே நான் எப்பானோ அவரோட சொல்லியிருக்கிறேன். அவருடைய பிரியத்தை நாம் சம்பாதித்த பற்றி சிறிய பெரிய சம்பாதனை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பாருங்க, சோதனைக்குள்ளாய் போனவர்கள் தான். அவர்கள் தேவன் பாராட்டியிருக்கிறார். என் வீட்டில் எங்க உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கார் மோசேயை. தாவீதை பார்த்து என் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்ற என் இருதயத்துக்கு ஏற்றம். அது உண்மைக்கு உத்தமத்துக்கு அடையாளம். தானியேல் பார்த்து சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. பாருங்க, ஏன் நம்மளால முடியாதா? முடியுமே. ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அதான் என் கேள்வி. அவர் ஒரு ரட்சிப்பு கொடுத்தார, தொழுது என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். உன் சிறிய ஜெபத்தை நீ சொல்றதுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிடுவார். ஆராதனை மிகவும் மிகவும் அவசியம். ஜெபம்லாம் அதுக்கப்புறம் இருக்கட்டும். தேவனை தொழுதுக்குள்ள ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழ வேண்டும் என்றால் நல்ல விசுவாசியாக தேவனுக்கு பரிபூர்ண அன்பை செலுத்துகிறவர்களாக. ஆபிரகாம் பார்த்து என் சிநேகிதன் என்றார். அல்லேலூயா சொல்லுமா. வாழ்க்கையெல்லாம் பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சம்பூர்ணமாய் முடிந்தது. அது 37 சொல்றார் பாருங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தவான்களை பாருங்கன்றார் ஆண்டவர் சொல்றார். அவங்களெல்லாம் பாருங்க, பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி தேவன் நடத்தினார், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி சில காரியங்களை அனுமதிச்சார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக என்றால் அவர்கள் நல்லவர்கள், நீதிமான்கள். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருந்தா? கவனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நோக்கமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். என் தேவன் நல்லவர். அல்லேலூயா.
அவருடைய பார்வைக்கு முன்பாக நிற்கிற ஒரு அழகு நமக்கு வேண்டும். அதைத்தான் நம்ம திருச்சபையில் நம்ம வாசிக்கிறோம். திருவிருந்தில் இந்த உலக அழகு, பூசிக்கிறது, தொங்க விட்டுக்கிறது, இதெல்லாம் உலகம் திருச்சபையில் வரக்கூடாதுன்னு தான் சில காரில் திருச்சபை கட்டுப்பாடு நடத்தி. சின்ன விஷயமாக தான் இருக்கும், உங்களுக்கு மச்சி விட்டுன்னு கூட வரலாம். ஆரம்பம் சரியாக இருக்கணும்னு தான் சபை விரும்புது. அது தேவ ஆவியான சொல்லுகிற காரியம் இது. அந்த சபையில் நடத்துகிறாங்களே, இவ்வளோ பெரிய சபை, அப்படி கை போட்டு பாட்டு பாடுறாங்களே, டான்ஸ் ஆடுறாங்களே, டான்ஸ் கொடுத்தா ஆடுறாங்க. பலிபீடன் வந்துட்டாக்கா ஒரு ஒழுக்கம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய பேரை பார்க்குறேன், சரியா பிரசங்கெல்லாம் பார்க்குறேன், வேதனை இருக்கு. ஏன் நான் சொல்றதுல என்ன தப்பு இருந்தால் கண்டிப்பாக ஐயா தப்பு, ஐயா இது இப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் தப்பு. நான் சொல்கிறதுல உண்மை நல்லது இருக்கிறது. நல்லதை தான் சபை போதிக்குமே தவிர நீங்கள் அவங்க இப்படி கையை விட்டுன்னு மச்சி விட்டு பாட்டு பாயின்னு இப்படி பண்ணிக்கணும், அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது இந்த திருச்சபையில். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்னப்பா இப்படி நடத்த கேட்க போகிறாரா? இல்லை. இதில் எதனா குறைவு இருக்குதா, நஷ்டம் இல்லை. உங்கள் ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கத்தான் திருச்சபையை தவிர நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ மேன்மையாக இருப்ப, நீ வசதியாக இருப்ப, அப்படி இருப்பேன்னு சொல்கிறது சபையே தேவையில்லைன்ற. நீ செழிப்பாக இருப்ப, சபை தேவையில்லை. அவங்கள அறிவு அவங்களாம் ஜெயிச்சிடுவாங்க. அதிலெல்லாம் சபையில் எப்படி நீ வாழணும், கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கணும், இங்கே வாழ்கிற வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அது நித்தியம் வரைக்கும் போகணும். அது அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் தம்முடைய ரத்தத்தை கொண்டு மீட்டு கொடுத்தார் சபை தர. நீ ஆசீர்வாதமாக வாழ்ந்துன்றதுக்கு இல்லை, சபை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தான் திருச்சபை. அதுக்காகத்தான் கர்த்தர் தம் ரத்தத்தை கொடுத்து அநீதியான வாழ்க்கையை நீதியாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பான தோழர்களே, கர்த்தர் மேல் அன்பு வைக்கும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை. அன்பின் வெளிப்பாடுன்னா அன்பு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. உண்மை இருக்கணும், உத்தமமும் அதில் இருக்கணும். உண்மை உத்தமத்தை பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்று தான், இரண்டும் இணைந்தது தான். நன்மையும் கிருபையும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தேன்னு வச்சுங்களேன், நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல. நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது சத்திய வார்த்தை. இது தேவன் சொல்கிற வார்த்தை. ஒரு வார்த்தை மாறாதவர், வாக்கு மாறாதவர், வார்த்தையில உண்மையிலவர். அவர் எழுதி கொடுப்பார் என்றால் அது அப்படியே நடக்கும். நீ மொத்தமாக நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லது, நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும், நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறேன் நான். இவன் நல்லா படிக்கணும், அந்த படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், நல்லது. அவன் நல்ல வேலையில் அமர்த்தணும், அவன் நல்ல ஒரு திருமணத்தை பண்ணணும், எல்லா பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, நல்லது. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டிய காரியத்தை மறந்துடுறாங்க பாரு சில தாய் தப்பன்பா. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு காலம் தாரம் வந்துட்டா தாரம் வந்துடும், தொலைந்துடும். நாம் சேர்த்து வைக்கிற உலகப்புறவன் பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு நாள் கள்ளத்தனமாக போயிடும். வார்த்தை சொல்றது வாசிக்கலாமா? நீதிமான், கவனிங்கள், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். கரணத்தை கர்த்தரை மையப்படுத்துவோமா? அப்போ நான் என்னதான் நான் முயற்சி எடுத்து என் பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னாக்கா அது சாத்தியமாகுமா என்றால் அது சாத்தியமாகாது என்று தான் நான் நினைக்கிறேன். வசனத்தின்படியா நான் உத்தமம் இல்லாமல், நான் உண்மை இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு எது செய்தாலும் ஒரு நாள் அது நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடலாம். என் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக மாறிடலாம். நான் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்யவில்லை என்றால் என் உத்தமும் உண்மையும் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உத்தமத்தை குறித்து, உண்மை குறித்து கவலைப்படுவதே இல்லை. தேவனுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவதினாலே பிள்ளைகள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. கவனிக்கிறேன், இதெல்லாம் செலுத்த வேண்டிய காரியத்தை சொல்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமாய் வாழ்கிற அந்த அன்பை செலுத்துவேன் என்றால், எனக்கு கொடுத்த ரட்சிப்பு நிமித்தமாக அதை நான் செலுத்துவேன் என்றால், என் சந்ததிகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அது உண்மை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது நான் உத்தமமாக நடக்காமல் உண்மை இல்லாமல் நடந்தேனாக்கா என் பிள்ளைகளுக்கு நான் அதைத்தான் சொல்லி கொடுக்க முடியும். சொல்றார் தாவீது, என் பொருத்தனைகளை நான் அநேகருக்கு முன்பாய் செலுத்துவென்றார். பொருத்தனைனா அர்ப்பணிப்பு, அன்பு. அந்த அன்பை நான் அநேகர் முன்பாய் செலுத்துவேன். அநேகர் முன்பாக எப்படி செலுத்த முடியும்? உதாரணம் நான் சொல்லுகிறேன். இப்போ தாயின் தகப்பனும் சரியாக ஜெபிக்கலை, கொல்லலை, அவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளாக, அதாவது அவர் வாழ்க்கையில் அவர்கள் வார்த்தைகளும் சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கா அவங்க பிள்ளைங்களும் அதுதான் கற்றுக்கொள்வார்கள். கற்றுக் கொடுக்கல, நீங்கள் தெரியாமல் செய்கிறீங்க. அது பிள்ளைங்க அதை பார்த்தா கற்றுக்க, என்னென்ன நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க கற்றுப்பாங்க. ஓ, இதெல்லாம் பிழைது, இதெல்லாம் பிழைது, இதெல்லாம் பிழைது. அப்போ அதுக்கு பிள்ளைங்க சாட்சி சொல்லும். எங்கே வேணாலும் சாட்சி சொல்லும். எங்கள் அப்பா ஜெபிச்சதில்லை, எங்கள் அம்மா ஜெபிச்சதில்லை, எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, அவங்க வீட்டில் அப்படி இருக்குது. அப்போ ஜனத்துக்கு அந்த சாட்சி தான் வெளியே போகும். ஹல்லேலூயா. உங்கள் நற்சாட்சி அநேகருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதான் சொல்கிறார், என் பொருத்தனைகளை. தாவீது சொல்கிறாரு, நீர் எனக்கு செய்த எவ்வளோ உதவிகள் இருக்குது ஆண்டவரே, அதை நான் செலுத்த முடியாது. நீர் எனக்கு கொடுத்து, ஆனால் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் ரட்சிப்பை கொடுத்தீங்க பாருங்க, அந்த ரட்சிப்பை நான் தூய விதமாக பரிசுத்தமாக உமக்கு நான் படைத்து அந்த படைப்பின் மத்தியில் உம்மை மகிமைப்படுத்துவேன்றார். இது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் பொறுத்தனையாக எடுத்துக்கணுன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லது. நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம் பிள்ளைகள் பாக்கியவான்களை பாக்கியவதிகளாக இருக்கணும், நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா, நான் இப்படி சொல்கிறேன், பொறுத்தனையுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இல்லை, அதை சொல்கிறேன், புரியன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு பொறுத்தனை எடுக்கணும். ஆண்டவர், நான் உமக்காக, நீங்கள் போதும், நீங்கள் போதும். பால்லையாப்பா, யார் அப்படியே நினைக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி முயற்சி எடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். அதான் மரியாளுடைய வாழ்க்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் அவருக்கு லாபம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், கவனிங்க. நான் உண்மையோடு உத்தமத்தோடு நீதியோடு வாழ்வதனாலே அவருக்கு லாபம் இல்லை. அவர் செஞ்சிட்டாரு, அவருடைய கடமை. ஒரு தகப்பன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டார். எனக்கு தான் லாபம். என் நிமித்தமாக மற்றவர்கள் லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தாக்கா ரட்சிப்பு அவங்க பெறணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமான்களை பார்த்தால் ரட்சிப்பாங்களை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை. அந்த அக்கா போனோடனே ஸ்தோத்திரம் சொல்லுது. அல்லேலூயா. சில வீட்டில் போனாக்கா தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க, இல்லையா? இல்லையா? சில வீட்டில் போனாக்கா வாங்க வாங்க உட்காருங்க அவ்வளோதான், உட்காந்து பேசி சொல்லி வார்த்தைக்கு சும்மா ஒரு ஒரு சாயங்காலத்துக்காக டீ சாப்பிட்றீங்களா போகும்போது கேட்பாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லுவாங்க? போகும்போது அந்த வீட்டுக்கு போனாக்கா கேட்பாங்களே தவிர கொடுக்கவும் மாட்டாங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எதிர்பார்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட, எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் சொல்கிறேன் நான். நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சிரிப்பு, நம்முடைய சந்தோஷம், இந்த வெறுப்பு, கோபம், இதெல்லாம் மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது இல்லை. பார்க்க அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளது இல்லையே, நம்மளது கிடையாது. கோபம் இருக்குதான் உண்மை. கோபம் இல்லாத மனுஷன் அடிக்கடி நான் சொல்ல தெரிஞ்சு கோபம் உண்டு உண்டு உண்டு. அந்த கோபம் அந்த நிமிஷத்தோட அப்போவே
கரைஞ்சி மெழுகுவத்திமை போயிடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை மற்ற உண்மையை வச்சுங்க. இந்த கோபத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, கசப்பை உள்ளே வச்சுக்கிட்டு, அதான் துர்குணத்துக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுன்னு தாவீது சொல்கிறாரு. அல்லேலூயா. 2 சாமுவேல் 22-24 அதை தான் சொல்கிறாரு. நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? என்னுடைய துர்குணத்தை நான் மாற்றணும். நம்ம துர்குணமாய் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக பேசிக் நான் சொல்லித்தரேன். துர்குணத்தோடு கர்த்தரை சேவிப்பீர்கள் என்றால் அந்த சேவிப்பு தேவனை மகிமைப்படுத்தாது. சங்கீதம் 37:23 பிரகாரமாய் நல்லவர்கள் வாழ்க்கையிலே தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக. வேஷதாரிகளைப் போல உலகத்திற்கு முன்பாக அல்ல, என் தேவனுக்கு முன்பாக நல்லவராய் நாம் மாற நாம் பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறார். அதான் நான் ரொம்ப வசனம் வாசிக்க விரும்புகிறேன். அதான் 37 சொல்கிறார். அவங்களெல்லாம் பாருங்கன்றார். அவங்களே எனக்கு முன்னாடி நல்லவர்களாக வாழ்ந்தாங்க, அவர்களை நான் கைவிட்டேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு செலுத்தினார்கள், அவர்கள் நான் மறக்கல என்றார். அதனால் அன்பான மகளே, மகனே, நாம் என்னத்தை செலுத்த முடியும்? எதுவுமே செலுத்த முடியாது. எதை செலுத்தினா அது ஈடாகாது. உன் அன்பு மாத்திரம்தான் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அன்பில் என்ன இருக்கக்கூடாது? துர்க்குணம் இருக்கக்கூடாது. அந்த அன்பில் உத்தமும் உண்மை இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கூட சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுகிறேன். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், சில வேளையில் அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் உண்மையாலுமே எந்த துக்கத்துக்காக அழுததே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பின்பு கிடையவே கிடையாது. இது உண்மை உண்மை உண்மை. எந்த துக்க செய்தி நிறைய வந்தது, அழுததே கிடையாது. ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அழுது இருக்கிறேன். இது கர்த்தர் அறிவார். ஏன் அந்த உள்ள அது ஏங்குது? அவர் செய்த நன்மைகளை ஏங்குது, நன்றி சொல்லுது, தெரியாமல் நன்றி சொல்லிகிட்டே இருக்குது. அது அப்போ எனக்கு கர்த்தர் என்ன செய்யற? நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். தேவனுக்கிட்ட ஒரு துக்கம் வந்து நான் தானா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சோதனை இருக்குதான், சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் நீங்கள் மாத்திரம் கர்த்தரை சார்ந்திருங்கள். அல்லேலூயா. உங்களை சுற்றி என்ன பிரச்சனைன்னு ஸ்தேவான் பார்த்தாரா? ஸ்தேவான் பார்க்கலையே. எதை பார்த்தார்? தீர்க்க தரிசனம் எல்லாமே ஆவியான பேசிட்டார் ஆராதனையில். ஸ்தேவானை எவ்வளவு கல்லால் அடிக்கிறாங்க. கல்லால் நம்மளை யாரும் அடிக்க போகிறதில்ல, ஆனால் சொல்லால் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்க்காதீங்க. மனசு என்ன கெட்டு போயிடும். மனசு நம்மளை திட்டாங்களே, நம்மளை பேசிட்டாங்களே, நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களே, இதை வச்சு நீ செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பை பரிசுத்தாவின் வழியாக உன் இருந்தது என்ன பண்ணியிருக்கிறேன்? ஊற்றி இருக்கிறேன். அதை நம்புன்றார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவனை ஆராய்த்து நாம தான் என்ன பண்ணுறோம்? இளைய மகனை போல தூரமாக இருக்கிறோம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய மகனாகவே இருக்க வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுக்கு அன்பு செலுத்தும் பொழுது நாம் அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறோம். உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரமில்லை, உன் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தேவரே, எங்களிடத்தில் இடைப்பட்ட ஒவ்வொரு திருவசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம். மாறாத உடைய கிருபைப்பா எங்கள் மேல் ஊற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பு கருத்தில் தாழ்த்தி ஒப்புகிறேன். கேட்ட வசனங்கள், சொல்லப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அவள் சபையில் கிரியை செய்யும்படியாக உடைய வழியை செபிக்கிறேன். நீர் மகிமைப்படும் தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.